புதுசா ஒரு கோமாளி கூட்டம் வந்திருக்கு. அண்ணன் சீர்திட்டமா என்ன? அப்புறம் என்ன? தாய்மாமன் மோதிர திட்டமா? தங்க மோதிர திட்டம். பேரெல்லாம் பாருங்களேன். ஓப்பிடியால் உலங்கு ஊர்தி திட்டம், கொழுந்தியால் கோலமாவு திட்டம், ஒண்ணு வீட்ட பங்காளியின் ஓட்டு வீட்டு திட்டம். என்னடா திட்டம்? என்னடா பேர் வைக்கிறீங்க? 15-16 ஆண்டுகளாக களத்திலே நிற்கிறோம். 2010 கட்சி தொடங்குகிற போது அறிவித்தோம், தேசிய கட்சிகளோடு திராவிட கட்சிகளோடு கூட்டணி இல்லை என்று. இந்த நொடி வரை தேசிய கட்சிகள் திராவிட கட்சிகளோடு கூட்டணி இல்லை. ஒண்ணுமே இல்லாத கட்சிகள்லாம் 1%, 0.5% இருக்கக்கூடிய கட்சிகள்லாம் 300 கோடி 30 சீட்டு கொடுக்கிறாங்க அந்த நாட்டில். எங்களுடைய வரவிற்காக எல்லா கட்சியும் ஏங்கி இருக்கிறது. நாங்கள் போனால் கோடிகளில் சம்பாதிக்கலாம், சீட்டுகளை வாங்கலாம், வெல்லலாம். ஆனால் ஏன்? நாங்கள் எங்களுடைய ஆட்சி எங்களுடைய மக்களுக்காக சுயமாக அமைக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். இந்த மண்ணினுடைய ஆட்சி அதிகாரம் முழுமையாக எங்கள் மக்களுடைய நல்வாழ்விற்காக எங்களுக்கு தேவைப்படுகிறது. எங்கள் அண்ணன் சீமானுக்கும் சீமானின் தம்பி தங்கைகளுக்கும் இந்த மண்ணினுடைய அதிகாரம் தேவைப்படுகிறது. ஏன்? நாங்க கட்சி மாற்றத்திற்கு வந்தவர்கள் அல்ல. திமுக அதிமுகவுக்கு மாற்றாக நாம் தமிழர் அல்ல. ஆட்சி மாற்றத்திற்கு வந்தவர்கள் அல்ல. ஆள் மாற்றத்துக்கு வந்தவர்கள் அல்ல. இந்த நாட்டிலே அடிப்படை அரசியல் அமைப்பு மாற்றத்திற்கு வந்தவர்கள். இந்த மண்ணை புரட்டி போடணும்னு நினைக்கிறோம். இருக்கிற லஞ்சம் ஊழல் எல்லாவற்றையும் ஒழிக்கணும்னு நினைக்கிறோம். மிக நேர்மையாக களத்தில் நின்று இருக்கிறோம். 36 லட்சம் ஓட்டு, 8.22% ஓட்டு. இந்திய அரசியல் வரலாற்றிலேயே ஓட்டுக்கு ஒரு ரூபாய் காசு கொடுக்காமல் 36 லட்சம் வாக்குகள் வாங்கிய ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி. நாம் தமிழர் கட்சி. நான் கூட்டம் கூட்டம் பாரு. இன்ன வரைக்கும் 15 வருஷம் கூட்டங்களை, பல்லாயிரக்கணக்கிலே பொதுக்கூட்டங்கள் நடத்தி இருக்கிறோம், ஆர்ப்பாட்டங்கள் நடத்தி இருக்கிறோம். இந்த 15 ஆண்டுகளில் ஒரே ஒரு பொதுக்கூட்டத்திற்கு கூட ஒரே ஒரு ஆளை கூட காசு கொடுத்து அழைத்ததில்லை. கருத்தை சொல்லி, கொள்கையை சொல்லி ஒரு நேர்மையான அரசியலை விதைக்க முடியும் என்று விதைத்து நாங்கள் இந்த மண்ணிலே அரசியல் செய்கிறோம். ஆம், தோற்றம் தான், மோசமாக தோற்றம் தான். சட்டமன்றத்திலே தோற்றம், நாடாளுமன்றத்திலே தோற்றம், உள்ளாட்சி தேர்தலிலே தோற்றம். ஆனால் மதிப்பிற்குரியவர்களே, எங்களை போல இந்திய ஒன்றியத்திற்குள்ளே தோற்ற கட்சி எது ஒன்றும் கிடையாது. எங்களை போல வெல்ல போகிற கட்சியும் எது ஒன்றும் கிடையாது. நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். இந்த மண்ணிற்குள்ளாக திமுக அதிமுக என்ற திராவிட கட்சிகளுக்கு, திராவிட சித்தாந்தத்திற்கு அதனுடைய சவப்பெட்டியுடைய கடைசி அறையை அடிக்க போவது சீமான் தம்பியும் தான். அவங்கள அணில் குஞ்செல்லாம் குறுக்க வந்துடுறாங்க, கொலவரியில இருக்கும், செவஞ்சிருவேன். இது அரசியல் தம்பி, சினிமா கிடையாது. பஞ்ச் டயலாக் பேசுறதுக்கு நெருப்பாட்டுல மயிரை புடுங்கி பாலம் செஞ்சு கட்டி நடக்கிற கதை அரசியல். சும்மா மேடையில் நின்று பஞ்ச் டயலாக் பேசுறது, கையை தூக்குறது, காலை தூக்குறது இல்ல, நம்பி வந்தவன சாக கொடுக்கிறது இல்ல. இது வேட்கை. மதிப்பிற்குரிய பெருமக்களே, இது ஒரு வேள்வி. இந்த வேள்வியிலே இந்த பிள்ளைகள் களத்திலே நிற்கிறோம். எங்கள் மக்களுக்காக நிற்கிறோம். எப்படி புலிகளின் சிந்தனையில் இருந்து, புலிகளின் இதயத்திலிருந்து எவ்வளவு பிளக்கினாலும் காட்டை அகற்ற முடியாதோ, இந்த பிள்ளைகளுடைய சிந்தனையில் இருந்து தமிழ் தேசியம் என்கிற சித்தாந்தத்தை அகற்ற முடியாது. எங்கள் கண்ணில் கடைசி ஒளி மங்குகிறவரை, எங்கள் நாசியில் கடைசி காற்று ஏறுகிறவரை, எங்கள் இதயத்தில் கடைசி துடிப்பு இருக்கிறவரை, எங்கள் உடலிலே கடைசி சொட்டு சத்தம் ரத்தம் இந்த நிலத்திலே சிந்துகிறவரை எங்கள் இன மக்களுக்காக நாங்கள் உண்மையாக இருப்போம். இது சண்டை, இது தேர்தல் இல்லை, இது சண்டை. முடிச்சுக்க. 60 ஆண்டு காலமாக திராவிட கட்சிகளுக்கு மாறி மாறி வாக்கு செலுத்திருக்கிறீங்க. திமுக அதிமுகவுக்கு நீங்க கண்டவென்ன? மதிப்பிற்குரியவர்களே, எந்த சமூகம் ரிஸ்க் எடுக்கலையோ அந்த சமூகம் வீணா போயிடும். எந்த மனிதன் ரிஸ்க் எடுக்கலையோ அந்த மனிதன் வீணா போயிடுவான். ஒரு வட்டத்துக்குள்ளே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், ஒரு சௌகரியத்துக்குள்ளே இருக்கிறோம். புதிய ஒன்றை முயற்சி செய்வது இல்லை. ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் புதிய ஒன்றை கற்றுக்கொண்டால், முயற்சி செய்தால், அதனாலே உங்களுக்கு நிறைய தொடர்புகள் கிடைக்கும், நிறைய லாபம் கிடைக்கும், பொருள் கிடைக்கும். நீண்ட காலத்திலே அது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பினை உருவாக்கி தரும். ஆனால் பிரச்சனை என்னவென்றால், அந்த 1 மணி நேரத்தை ஒதுக்குவதற்கு நாம் தயாராக இல்லை. நாம் ரொம்ப கம்ஃபர்டபிளான ஒரு லைஃப் ஸ்டைல்ல வாழ்ந்துட்டோம். நம்ம ரிஸ்க் எடுக்கிறது இல்லை. ஒரு சமூகம் ரிஸ்க் எடுக்கணும். ஒரு காலகட்டத்தில் சாக்கடையாகி போயிருக்கிறது தமிழ்நாட்டினுடைய அரசியல். லஞ்சம், ஊழல். மதிப்பிற்குரிய மக்களே, நான் உங்களிடத்திலே சொல்கிறேன், சாதியின் பேராலே இந்த மண்ணிலே நீங்கள் இழிவாக நடத்தப்பட்டிருக்கிறீர்களா?
இந்த சாதியை சார்ந்தவர் என்பதாலே ஒதுக்கி வைக்கப்பட்டிருக்கிறீர்களா? நீங்கள் வாக்கு செலுத்த வேண்டிய கட்சி நாம் தமிழர் கட்சி. ஏன் நாம் தமிழர் கட்சி சாதிக்கு எதிரானது? சாதி ஒழிப்பே தமிழ் தேசிய விடுதலை என்று முழங்குவது. மதத்தின் பேராலே வெறுப்பை சம்பாதித்திருக்கிறீர்களா? இந்த மதத்தை சார்ந்தவன் என்பதாலே உங்களை மக்கள் தள்ளி வைத்திருக்கிறார்களா? நீங்கள் வாக்கு செலுத்த வேண்டிய கட்சி நாம் தமிழர் கட்சி. விவசாயி இது ஒரு விசித்திரமான நாடு பெருமக்களே, இது ஒரு விசித்திரமான நாடு. ஏழை பணக்காரன் வித்தியாசம் பழகி பெரிய இருக்கிற நாடு. காலையிலே மெரினா கடற்கரையிலே ஒரு கூட்டம் தொப்பையை குறைப்பதற்காக, வயிற்றை குறைப்பதற்காக ஓடிக்கொண்டே இருக்கிறது. ஒரு கூட்டம் வயிற்றை நிறைப்பதற்காக காலையிலிருந்து ஓடிக்கொண்டே இருக்கிறது. ஒரு கூட்டம் பணத்தை வைத்துக் கொண்டு என்ன செய்வது என்று தெரியாமல் முழிக்கிறது. ஒரு கூட்டம் பணத்திற்கு என்ன செய்வது என்று தெரியாமல் முழிக்கிறது. வெளிநாடுகளுக்கு போய் வெளிநாட்டிலே இருந்து அந்த நாட்டை பார்த்துவிட்டு நம் நாட்டை இப்படி மாற்ற வேண்டும் என்று நீங்கள் கனவு காண்கிறீர்களா? அல்லது உங்களுடைய பிள்ளை வெளிநாட்டிலே இருந்து அதை சொல்கிறானா? நீங்கள் வாக்கு செலுத்த வேண்டிய கட்சி நாம் தமிழர் கட்சி. எங்களுக்கு வாக்கு செலுத்துங்கள். மதிப்பிற்குரியவர்களே, 15 ஆண்டு காலமாக உள்ள தூய்மையோடு நேர்மையோடு களத்திலே நிற்கிறோம். எந்த ஒரு சமரசத்திற்கும் இடம் கொடுத்தது இல்லை. இன்னும் எத்தனை ஆண்டுகளுக்கு எங்களை நாங்கள் நிரூபித்துக் கொண்டே இருக்க வேண்டும்? இன்னும் எத்தனை ஆண்டுகளுக்கு எங்களுடைய கற்பை நிரூபிப்பதற்கு தீக்குளிக்க வேண்டும்? இன்னும் எத்தனை ஆண்டுகளுக்கு எங்களை புறம் போட்டு பார்க்க போகிறீர்கள்? இந்த நாடு சுடுகாடாக போகிறது பெருமக்களே. சுடுகாடாவதற்குள்ளாக எங்கள் கைகளிலே இந்த நாட்டை கொடுத்து விடுங்கள். இந்த நாட்டை கொடுத்து விடுங்கள். உங்களிடத்திலே வாய்ப்புகள் இருக்கிறது. ஒரு முறை கொடுத்துட்டு சரியில்லைன்னு நினைக்கிறியா? எங்களை குப்பையில தூக்கி வீசணும்னு நினைக்கிறியா? அடுத்த 5 வருஷத்துல தேர்தல் வரும், தூக்கி குப்பையில வீசு. பிரச்சனை இல்ல, பிரச்சனை கிடையாது. ஆனால் வெளியில் நிற்க ஒருவனை முயன்று பார்க்காமல் வெளியிலே வைப்பது அயோக்கியத்தனம். எங்களை புறக்கணிக்காதீர்கள் பெருமக்களே, எங்களை புறக்கணிக்காதீர்கள். இறுதி வரை இந்த மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும் நிற்போம். எங்கள் வேட்பாளர்கள் இருக்கிறார்களே, எங்களுடைய வேட்பாளர்கள் பெருமக்கள் உங்களுக்காக நிற்பார்கள். உறுதியாக உங்களுக்காக நிற்பார்கள். உங்கள் கடமையாற்றுவதே அவருடைய வாழ்நாள் பணி. இந்த தொகுதியிலே மதிப்பிற்குரியவர்களே, மதுராந்தகம் சட்டமன்ற தொகுதியினுடைய வெற்றி வேட்பாளராக மதிப்பிற்குரிய சகோதரர் ஜானகி ராமன் அவர்கள், இளங்கலை பொறியியல் முதுகலை வணிக மேலாண்மை அவர்கள் போட்டியிடுகிறார்கள். உங்களுடைய அற்புதமான வாக்குகளாலே உங்களுடைய ஒவ்வொரு வாக்கும் இனமானம் காக்கும். இந்த தொகுதியிலே அவருக்கு ஏர்கலப்பை கொண்ட விவசாய சின்னத்திலே வாக்களித்து அவரை சட்டமன்றத்திற்கு அனுப்பும்படி, உங்களுக்காக குரல் எழுப்ப சட்டமன்றத்திற்கு அனுப்பும்படி கேட்டுக்கொள்கிறோம். அதே போல பக்கத்தில் இருக்கக்கூடிய தொகுதியான செய்யூர் சட்டமன்ற தொகுதியினுடைய வெற்றி வேட்பாளர், பெரும் மதிப்பிற்குரிய வேட்பாளர் சுவாதி லட்சுமி அவர்களுக்கு, இளநிலை பொறியியல் அவர்களுக்கு உங்களுடைய வாக்குகளை செலுத்தி அவரை வெற்றி வேட்பாளராக மாற்றி சட்டமன்ற உறுப்பினராக மாற்றி சட்டமன்றத்திற்குள்ளாக அனுப்புங்கள். உங்களுடைய குறைகள் அங்கே பேசப்படும். மதிப்பிற்குரியவர்களே, நம்பிக்கையோடு இருங்கள், நம்பிக்கையோடு இருங்கள். நாம் வெல்வோம். எளிய மக்களே, பிடிப்போடு இருங்கள். நாளைய பொழுதை நம்பிக்கையோடு உங்கள் கனவுகள் காணுங்கள். உங்கள் கனவுகளை நிறைவேற்றிக் கொள்வதற்கு நித்தம் நித்தம் உழைத்திருங்கள். நாம் உறுதியாக வெல்வோம். உங்களோடு நாங்கள் இருக்கிறோம், எங்களோடு நீங்கள் இருங்கள். வரலாறு இறந்து போவதில்லை, காலம் நின்று போவதில்லை. நாம் வெல்லாமல் விடப்போவதில்லை. நாம் வெல்வோம். நாம் தமிழர் வெல்லும். நன்றி, வணக்கம்.